கடைஞ்சி விட்டோடனே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டுங்க. இது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கலை 2 ஏலக்காய் அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவே போதும். இப்போ நான் இதை அரைச்சேன்ல அதை மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபைனலி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி எடுத்துடலாங்க. ஒரு கொதி வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஃபைனலி ஒரு கொதி வந்தோடனே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அவ்வளோதாங்க. நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு காமிக்கிறேன்.